ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு பார்க்க போகிறோம். இது பாசி பருப்பில் செஞ்சது, சிலர் பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் செஞ்சது. முருங்கைக்கீரை 3 கைப்பிடி அளவுக்கு நான் அதை உருவி வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு 1 கைப்பிடி அளவு அல்லது 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, அதாவது பல்லாரினா பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கடுகு, சீரகம், அப்புறம் எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். பருப்பு வேக வைக்க குக்கர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குக்கரில் பருப்பை கழுவி போட்டு, அந்த தக்காளியை வெட்டி போட்டு, பச்சை மிளகாயை கீறி போட்டு, அந்த இஞ்சி துண்டை போடுறோம். ஒரு சின்ன துண்டு எடுத்தோம்ல, அதையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டு, தேங்காய் நான் 2 டேபிள் ஸ்பூன் துருவல் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் மட்டும் நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன், மிச்சம் அப்புறமா போட போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம், அப்போனா கொஞ்சம் பொங்காமல் இருக்கும் பருப்பு வேகும்போது. எண்ணெயும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளர், 3/4 டம்ளர் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஒரே ஒரு விசில் வச்சா போதும், அப்போ தான் மலர்ந்து நல்லா வெந்திருக்கும். முருங்கைக்கீரையை முந்தின நாளே உருவி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியிலையே மூடி வச்சுருந்தோம்னா அது வேர்த்து நல்லா செட்டாகி இருக்கும். அது வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பெரியவங்க அந்த மாதிரி ஒரு பழக்கம் வச்சுருக்குறாங்க, அது நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். நானும் அதை மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இப்போது வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் சீரகமும் கடுகும், நம்ம வழக்கமாக போடுறது தானே, அரை டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கீரை அப்படிங்கிறதுனால நம்ம கருவேப்பிலை தாளிக்கிறது இல்லை, காய்கறினா கருவேப்பிலை சேர்ப்போம். இப்போது ஒரே ஒரு வத்தல், மிளகாய் வத்தலை 3 துண்டு வருது, அதை கிள்ளி போட்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே பருப்பில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போது பெரிய வெங்காயம் துண்டுகளாக வெட்டுனதை நம்ம இதில் வதக்குறோம். வதக்கும் போது நம்ம உப்பு போடலை, ஏன்னா கீரை வேக வைக்கும்போது முதல்ல உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் உப்பு போடலை. இதுலேயும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கீரை வேகும்போது அந்த நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு. சோடா உப்பு தேவையில்லை. நம்ம நைட்டே அதை மாதிரி மூடி வச்சோன்னா சோடா உப்பு இல்லாமலே நல்லா வெந்துடும். இப்போது கழுவின கீரையை ஒரு பாதி மட்டும் போட்டு அதை நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி ஊசியான கரண்டியை வச்சுக்கோங்க கீரை கிளறும் போது மட்டும். தட்டையானது வச்சா அது ஒழுங்காக நம்ம கிளற முடியாது. இதுன்னா நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும், அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படும், மசாலா எல்லா இடத்துலையும் படும். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கிளறி எடுக்கணும், இல்லைன்னா அங்கங்கே கொத்து கொத்தாக சேர்ந்துடும். ஸோ இதை மாதிரி வெங்காயம் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று புரண்டு வர மாதிரி பார்த்துக்கணும். இதில் கொஞ்சம் முருங்கைப்பூ இருக்குது, 1 கொத்து முருங்கைப்பூவும் கீரையில் இருந்ததுனால, அந்த கொப்பில் இருந்ததுனால அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 3/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். நமக்கு தண்ணி கணக்கு முருங்கைக்கீரை எவ்வளோ வேகுது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். கடைசியில் தான் நம்ம உப்பு குறைவாக இருக்கா என்னன்னு பார்த்து, கூட இருந்துடக்கூடாது, அதனால தான் இப்போ குறைவாக சேர்க்குறோம். தண்ணி ஓரளவு கீரை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வேகும். இதோ பாருங்கள், பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்குது, தக்காளியும் நல்லா வெந்திருக்குது, பச்சை மிளகாயும் வெந்திருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அந்த கீரையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது அடுத்த ஸ்டேஜு. கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது இல்லையா, இதில் ஹோல் இருக்குது இந்த லிட்டில், அதனால நான் இதை தைரியமாக மூடி வைக்கிறேன். அது வழியாக வெளியில் போயிடும் எல்லாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஹோல் இருந்ததுன்னா நம்ம அப்படியே மூடிடலாம், இல்லைன்னா லேசாக திறந்து வச்சு மூடிக்கலாம். பூச்சி எதுவும் விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால். இப்போ இதில் வத்தப்பொடி 1/2 ஸ்பூன், ஏன்னா நம்ம ஏற்கனவே வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம், இல்லைன்னா காரம் அதிகமாயிரும். சீரகப்பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறோம். சீரகம் நம்ம தாளிக்கவும் செஞ்சுருக்குறோம்.
இப்போ கீரை ஓரளவு 3/4 பதம் வெந்திருக்குது. இதில் அந்த மீதி தேங்காய் துருவலையும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பருப்பை அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுவோம். இப்போ இந்த கரண்டியை உபயோகப்படுத்தலாம். அந்த குக்கரில் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா அலசி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்குவோம். எப்படியும் இன்னும் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். பருப்பும் அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் அதை கழுவி அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கிறேன். விரும்புகிறவங்க சீரகம் தாளிக்கிறதுக்கு பதில் தேங்காயில் சீரகம் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம், இல்லைனா பருப்பு அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி மேலே அப்படியே வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நிறைய தீ வச்சோன்னா அடி பிடிச்சிரும். முருங்கைக்கீரை கூட்டு தயாராகிருச்சு. இதில் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சுட சுட முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு தயாராகிருச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஆதரவு தர எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். டேக் கேர்.